சோலோ லெவலிங் சீசன் 2ல ஜேஜோ ஐலாண்ட் ஆர்க் வரைக்கும் முடிச்சிருப்பாங்க. அண்ட் சீசன் 3ல அதுக்கு அடுத்து இருக்கிற ஸ்டோரியை கண்டினியூ பண்ணலாம். இது வரைக்கும் ஸ்டோரியில் நடந்த விஷயங்களை நீங்கள் கவர் பண்ணலன்னா கவர் பண்ணிட்டு வாங்க, அப்போ தான் இந்த வீடியோ புரியும். இதுக்கடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஒரேகி டாக்ஸ். நான் உங்கள் ஒரேகி. லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. மற்ற ஷேடோ சோல்ஜர்ஸ் கம்பேர் பண்ணும்போது வீக் தான், பட் பீரோ அப்படி கிடையாது. அவன் பிறக்கும் போதே ஹியூமன்ஸை, அதாவது ஹண்டர்ஸ் அழிக்கிறதுக்காக பிறந்த ஒரு வெப்பன். பீரோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்குது. அதுக்கு நீ இப்போ அவளை டிஃபீட் பண்ணும், பட் அவளுக்கு எந்த அடியுமே படக்கூடாது, அவளை ஹார்ம் பண்ணவே கூடாதுன்னு சொல்கிறான். பீரோவும் அதோட ஆறாக ரிலீஸ் பண்ணுது, பட் அங்கே இருந்த லைட்டு எல்லாமே டேமேஜ் ஆகுது. அதோட டார்க் ஆரா அங்கே ரொம்பவே இன்டென்ஸாக இருக்குது. ஜின்வு இது கூட சண்டை போட்டு தோக்கடிச்சான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்கா சேஹே. அதுக்கப்புறமா பீரோவும் ரெடி ஆகுது. அதோட கிளாஸ் எல்லாம் வர வைக்குது. அதெல்லாம் யூஸ் பண்ணாத, அவளுக்கு அடிபட்டதுன்னு உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு ஜின்வு சொல்கிறான். அதுவும் கேட்டுட்டு சரின்றது. இவங்க பேசிகிட்டு இருந்த கேப்பை சான்ஸாக யூஸ் பண்ணிக்கலான்னு சேஹே நினைக்கும் போதே அவளுக்கு பின்னாடி பீரோ வந்துடுது. இது போன டைம் நடந்த மாதிரியே தான் இருக்குது. ஒரே மூக்கு நான் 2 டைம் விழுக மாட்டேன் அப்படின்னு இவ சொல்கிறா. அவளோட ஸ்வேர்டை அசால்ட்டாக பீரோ ஸ்டாப் பண்ணிடுது. உன்னை ஹர்ட் பண்ணாமல் டிஃபீட் பண்ணணுன்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. நம்மளோட பவர் டிஃப்ரென்ஸை உனக்கு காட்டினா அதுவே போதுமானது அப்படின்னு பீரோ யோசிக்குது. சேஹே அவளால் முடிஞ்ச வரைக்குமே ஹார்டாக ட்ரை பண்ணுறா, பட் பீரோ அதெல்லாம் ஈஸியாக டாட்ஜ் பண்ணி அட்டாக்கை ஈஸியாகவே தடுக்குது. இத்தனைக்கும் பீரோ அதோட காலை கூட மூவ் பண்ணல, பட் இந்த மாதிரி ஸ்பீடான அட்டாக்ஸ் எல்லாம் அது ஈஸியாகவே டாட்ஜ் பண்ணுறதை பார்த்து சேஹே ஷாக்காரா. ஸோ சேஹேக்கு அந்த பவர் டிஃப்ரென்ஸ் புரிய வருது. ஸோ இப்போவே வின்னர் யாருன்னு டிசைட் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். இது போதுமா உனக்குன்னு சஞ்சுனு கேட்கும்போது, இல்லை இன்னும் நான் ட்ரை பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. இவன் ஏன் இப்படி இருக்கா, ஃபைட்டில் டிஃப்ரென்ஸை புரிஞ்சதுக்கப்புறமும் இன்னும் சண்டை பண்ணணும்னு யோசிக்கிறா. பீரோ என்னோட மற்ற சோல்ஜர்ஸ் மாதிரி கிடையாது, இதோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டே கொல்லணும் அப்படிங்கிறது தான். பட் அதை இப்போது கண்ட்ரோல் பண்ணி பீரோ சண்டை போட்டுட்ருக்கு. அவள் வேறு ஏதோ விஷயத்துக்கு ட்ரை பண்ணுறான்னு நம்பி இன்னும் இந்த சண்டையை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஜின்வு யோசிச்சுட்டு இருக்கும்போதே பீரோக்குள்ளே ஏதோ சேஞ்சஸ் ஏற்படுது. லிவிங் ஆர்கானிசம்னாலே எது ப்ரே எது ப்ரெடேட்டருங்கிறத ஈஸியாக கண்டுபிடிச்சிரும். பட் அது தெரிஞ்சும் சண்டை போடுறதுங்கிறது ஒத்துக்கவே முடியாது அப்படின்னு சொல்லுது. அந்த ஃபைட் இன்னுமே கண்டினியூ ஆகிட்டு தான் இருக்குது. பீரோ கிளாவெல்லாம் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுது. அண்டு இங்கே சேஹே ஒரு அட்டாக்கை யூஸ் பண்ணுறா, ஸ்வாட் டான்ஸுன்னு. இதுக்கப்புறமும் நான் ஜெயிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. இந்த ஒரு ஸ்கில்லை மட்டும் நான் கரெக்டாக யூஸ் பண்ணிட்டேன்னா போதும். என்கிட்ட அதுக்கு கரெக்டான மேனா பவர் இல்லைனாலும் இதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணியே ஆகணும்னு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணுறா. அதுதான் பிளேட் ஆஃப் லைட். இதை யூஸ் பண்ணால் மற்ற மான்ஸ்டர்ஸ் ஈஸியாகவே அழிஞ்சிரும். பட் இங்கே பீரோங்கிற சமன் அழியுதாங்கிறத பார்க்கணும். ஏன்னா பீரோ ஆல்ரெடி சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஜின்வுவோட ஒரு கமாண்டுங்கிறது அதோட இன்ஸ்டிங்க்டை ஸ்டாப் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. பட் இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி தான் இவ்வளோ நேரம் பீரோ சண்டை போட்டு இருந்தது. அதோட நேச்சுரல் இன்ஸ்டிங்க்டை எப்போவுமே இக்னோர் பண்ண முடியாது. எனிமியை கொல்லணும். அண்ட் இந்த உமன் தான் இப்போ என்னோட எனிமி அப்படின்னு சொல்லி பீரோ கொஞ்சம் ரேஜ் மோடுக்கு போயிடுது. சேஹேக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அண்டு ஜின்வோ அங்கேருந்து ஸ்டாப்னு கத்திட்டு டக்குன்னு முன்னாடி வந்து நின்றுறான். அதோட கிளாஸை பிடிச்சி உன்னை இப்போ நான் நிறுத்துன்னு சொன்ன பீரோ அப்படின்னு சொல்கிறான். அடுத்ததாக சேஹே கிட்ட உனக்கு எதுவும் ஆகலை, நீ ஓகே தானேன்னு கேட்கும்போது அவளும் ஆமான்றா. அதுக்கப்புறம் தான் பீரோக்கு அதோட பழைய கான்சியஸ்னஸே வருது. என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி காலையில விழுந்து கெஞ்சுது. ஜின்வும் அதை சரின்னு விட்டுடுறான். அதுக்கப்புறமா சேஹேட்ட கேட்குறா, நீ எதுக்கு இவ்வளோ ஓவர் டூ பண்ணுற, இந்த கில்லை அப்படி ஜாயின் பண்ணணுன்னு எந்த அவசியமும் இல்லை, இந்த ஒரு பேரே இல்லாத கில்டில் நீ இவ்வளோ செய்யறதுக்கு எந்த விதமான அவசியமே இல்லைன்னு சொல்லும்போது அவள் திரும்பவும் அமைதியாகவே தான் நிற்கிறா. அண்டு நீ இப்படியே தான் அமைதியாக இருக்க போகிற, சரி ஒரு வேளை உனக்கு என் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கா அப்படின்னு கேட்கும்போது இவள் அதுக்கும் யோசிச்சுட்டே நிற்கிறா. அதுவும் இல்லைனா இவள் என்ன தான் யோசிச்சுட்ருக்கான்னு ஜின்வுக்கு ஒன்றுமே புரியலை. பட் அந்த இடத்துல ஆமான்னு சொல்கிறா. நான் அப்படி தான் நினைக்கிறேன், எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஜின்வு அப்படின்னு அவள் சொல்கிறதோட இந்த மான்வா சாப்டர் அதோட எண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் சாப்டரை பார்க்கறதுக்கு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா சாப்டர் வீடியோஸை கம்பைல் பண்ணி ஆர்க்காக போட்டிருப்பேன், அதாவது எபிசோட் வைஸில். ஸோ அதையும் வேணா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நெக்ஸ்ட் சாப்டரை போட ட்ரை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள்.